dy by dx இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஈஸியா. அப்போ நமக்கு என்ன ஆச்சு? ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துச்சு. அப்போ இதுதான் யாரு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மாவும் சொல்லுங்க. இது ஹோமோஜினியஸே இல்லையா? சார் இனி லாம்டா போட்டு கண்டுபிடிக்கணும் சார். ஆமாடாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எழுதி தான் போடணும். ஒவ்வொரு ஸ்டெப் பார்த்தா ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இது எழுதி தான் போடணும். சப்போஸ் 3 மார்க் 4 மார்க்கில் இல்லை 5 மார்க் கேட்குறாங்க 1 மார்க் இந்த ஸ்டெப்புக்கு உண்டு. அதனால் எழுதாமல் முட்டுறாத, இதை எழுதிட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கரெக்டாக தப்பா? எஸ் சார், கரெக்டாக தான். சரி, அடுத்து போடுறது. அடுத்து என்ன பண்ணுறது? ஹோமோஜினியஸ்னா dy by dx equal to x plus y divided by x minus y is a homogeneous differential equation. Homogeneous differential equation. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? y equal to dx, v equal to y by x. இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சு நம்ம ஃபுல்லாக சொன்னது. அடுத்தது என்ன நடக்குது? dy by dx கண்டுபிடிக்கணும். dy by dx equal to என்னது? v plus x into dv by dx. இது ஈக்குவேஷன் 3. அப்போ இது வந்து 1. சொல்லுமா, என்னாச்சு சொல்கிறாங்க? x plus dx divided by x minus dx. சார் அந்த தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி சார் வந்து? வீட தேடி இது நம்ம எடுக்கிறதாண்டா. இது என்ன டவுட் கேட்குற? ஓகே சார். ஜென்ரலாக நம்ம எடுக்கிறது தானே. இல்லைன்னா இது யூஎன்டிபி, சப்போஸ் மறந்துனா இது யூஎன்டிபி மெத்தட் அப்ளை பண்ணி போட்டுருக்கோம். ஓகே சார், கரெக்ட் சார். இப்போ x into dv by dx equal to end of the set இது வருதான் பாருங்க. 1 plus v square divided by 1 minus v வருதான் பாருங்க. இது வந்து வருதான் பாருங்க. செப்பரபிள் வேரியபிள் அப்ளை பண்ணிடுங்க. செப்பரபிள் வேரியபிள் அப்ளை பண்ணணும். இது ஃபுல்லாக அங்கே வந்துடும். அப்போ என்னாச்சு? 1 minus v divided by 1 plus v square into dv equal to dx by x. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்டெகிரேஷன் போடணும். அந்த இன்டெகிரல் 1 minus v divided by 1 plus v square into dv equal to integral dx by x. இந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக வந்து செக் பண்ணுறாங்க சார், பார்த்துருக்கேன். என்ன எந்த ஸ்டெப் டவுட் இருக்குது? இல்லை சார், பார்த்துட்டு தான் சார்.
ஓகே சார், கரெக்டாக வருது. சரி, இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுங்க? நான் சொன்னேன் இன்டெகிரேட் தர வரல இந்த ப்ராப்ளம் முடியுது. இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோம்? 1 மைனஸ் டிவி டிவைடட் பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்டு டிவி ஈக்குவல் டு integral of px by x. லெஃப்ட் சைடு எப்படி கண்டுபிடிப்போம்? ரைட் சைடு நம்ம ஈஸி. லெஃப்ட் சைடு எப்படி கண்டுபிடிப்போம்? ஆமாம் சார். லெஃப்ட் சைடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? செக் பண்ணி சொல்லுங்க. டி மெத்தட் நிறைய மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும்? இல்லை யோசிக்கிறியா இல்லை போட்டுட்டியா? யோசிச்சிருங்க. அப்போ இன்டெகிரேஷன் அதனால தான் செலவு பண்ணணும். இன்டெகிரேஷன் தர வச்சு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸ்பில்ட் அப் பண்ணணும். என்ன பண்ணீங்க? ஸ்பில்ட் அப் பண்ண போகிறீங்க. 1 divided by 1 plus v square into dv minus integral v divided by 1 plus v square into dv equal to என்ன கிடைக்கும்? log x plus log c. லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிங்கன்னா ரைட் சைடு ஒன்றுமே இல்லை. ரைட் சைடு மேக்ஸிமம் இந்த டேர்ம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு என்ன பண்ணுங்க? செகண்ட் இன்டெகிரலுக்கு என்ன பண்ணுங்க? ஸ்பில்ட் அப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் என்ன நடக்குது? செகண்ட் இன்டெகிரல் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து 1/a tan inverse 1/1 தான். அப்போ tan inverse ஆஃப் v தான். செகண்ட் டைம் என்ன நடக்கும்? சார் டி எடுத்து பண்ணலாம்ல சார்? டி எடுத்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 1/2. செக் பண்ணி என்ன வருது? செக் பண்ணி சொல்லுங்க. ஆமாம் சார், கரெக்டு தான். சரி, இதோட முடிஞ்சிருமா சார்? ஸ்ப்ளிட் பண்ணாமல் பண்ணவே முடியாது சார். ஸ்பிளிட் பண்ணாமல் எப்படி பண்ணுங்க? யோசிக்கணும். அது நிறைய மெத்தட் இருக்கு. வேற எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேற ஏதாச்சும் பண்ண முடிஞ்சு நீங்கள் பண்ணி சொல்லி நான் சொல்கிறேன். சார் +2 -2 ஒன்று ஆட் பண்ணுவோம் சார். இல்லை சார், மேலே v ஸ்கொயர் இருக்குதா? இது v ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் +2 -2 என்ன யூஸ்? 1 - v +2 -2 இதனால என்ன யூஸ் எனக்கு? அப்போ இந்த -2 இருக்கிறது நான் ஸ்பிளிட் அப் பண்ணி தான் ஆகணும். இல்லை, இது ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்காது. நீ சொல்லும் போது சப்போஸ் இந்த இடத்துல v இந்த இடத்துல v இந்த இடத்துல v இருந்தால் அந்த மாதிரி ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணலாம். இங்கே v ஸ்கொயர்டு இங்கே v இருக்கும்போது அந்த ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணால் ஏதாச்சும் யூஸாக இருந்தால் பண்ணு, என்ன பண்ணாங்க? ஓகே சார். அப்போ இந்த இன்டெகிரேஷன் நீ ஸ்ட்ராங்காகவே நடக்கும். இன்டெகிரேஷன் அதனால தான் சொன்னேன், நிறையா போட்டு பார்த்துட்டு அதனால நிறைய ஹவர்ஸ் அது இருக்குது. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ப்ராப்ளம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ என்னாச்சு? ஓகே. வியோட வேலை என்னது? y/x -1/2 into log of 1 plus y squared by x squared equal to log of cx. அப்போ இது x squared எல்சிஎம் எடுத்துருங்க. இப்போ என்னாச்சு? tan inverse of y/x minus 1/2 என்ன நடக்கும்? log of x squared plus y squared divided by x squared. அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? log of cx. இது சிம்பிளிஃபை பண்ண வரும். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. இது நடக்கும் log a/b ஃபார்முலா. அப்போ என்னாச்சு? tan inverse of y/x minus 1/2 into log of x squared plus y squared minus log of x squared equal to log of cx. அப்போ என்னாச்சு? tan inverse of y/x இந்த -1/2 உள்ள கொண்டு போயிருங்க. அப்போ -1/2 log of x squared plus y squared மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். இந்த x squared இங்கே என்ன ஆகும்? இங்கே வரும்போது 2 ஆகும். அப்போ 2 டிவைடட் பை இந்த 1/2 உள்ள வந்து சொன்னால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சு. அப்போ log x ஈக்குவல் டு log of cx. இப்போ என்னாச்சு? இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு வர டைம் என்ன இருக்குது? tan inverse of y/x
minus 1 by 2 log of x squared plus y squared x squared plus y squared. இந்த log வந்து அந்த சைடு கொண்டு போகணும். இது log x இருக்கு, log வந்து அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்னது log of cx minus log x. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் போடலாமா சார்? ஹோல் ரூட்டு போட்டுக்கலாமா? இந்த 1 by 2 வந்து மேலே போனால் ஹோல் ரூட்டு போட்டுக்கலாம். இல்லை சார். ஓகே சார். ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ப்ளஸ் போட்டுக்குங்க. லாக் ஆஃப் அது ஹோல் ரூட்டு போது நெகட்டிவ் வருது. அப்போ 1 by root of x squared plus y squared. கரெக்டுமா? ஸோ அப்போ என்ன நடக்குது இங்கே மறுபடியும் a by b பாருங்களா. அப்போ லாக் ஆஃப் ரூட்டை கேன்சல் பண்ண முடியாது. ரூட் எப்படி கேன்சல் பண்ண லாக் இருக்க முடியாது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும்போது எப்படி கேன்சல் பண்ணுறது? இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதனால கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஹோல் ஸ்கொயர் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். ஆமாம், அது கேன்சல் பண்ணலாம். ஓகே சார். சரி, திரும்ப நீங்கள் எடுத்து என்ன கிடைக்கும்? log 1 minus log of root of x squared plus y squared equal to என்ன கிடைக்குது? log c கிடைக்கும். என்ன கிடைக்குது? equal to log c கிடைக்கும். log 1 வேலை என்னது? 0. log 1 வேலை என்னது? 0. அப்போ tan inverse of y by x equal to இந்த டைம் எகைன் இங்கே மூவ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? log c plus log of root of x squared plus y squared. அப்போ நமக்கு என்ன ப்ரிசல்ட் என்ன கிடைக்குது? tan inverse of log of simplify பண்ணா c into root of x squared plus y squared இருக்குது. இங்கே tan inverse of y by x இருக்குது. கரெக்டாக இருக்குங்க? எஸ் சார். அப்போ இது எகைன் லாக் இந்த பக்கம் வந்தால் என்ன கிடைக்கும்? லாக் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. லாக் இந்த பக்கம் கொண்டு வந்தால் e power tan inverse of y by x equal to c into root of x squared plus y squared. This is the solution of the given problem. Okay. Suppose prove that கேட்டாங்கன்னா இது வரைக்கும் கொண்டு வாங்க. இல்லை அவங்களால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் சொல்யூஷனாச்சு கரெக்டாக கொண்டு வந்துருங்க. சரிங்களா? முடியும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணால் இதுதான் நம்மளோட சொல்யூஷன் தான். அட்லீஸ்ட் இந்த பாட்டாச்சும் முடிங்க. ப்ரூவ் தட்டு கேட்க வரைக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. இல்லை நார்மலாகவே கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எதில் வந்து நமக்கு ஆன்சர் நிறுத்துவான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நார்மலாக கொண்டு வந்துட்டு முடியும். அப்போ இங்கே முடிக்கும் போது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுங்க, கடைசியாக முடிக்கும்போது கடைசியில் ஒரு பாக்ஸ். சரிட்டாங்க? சிம்பிளி கூட ஆன்சராக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்ன டவுட் இருக்குங்க?